கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய் மீது கொலை முயற்சி, கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த புஷி ஆனந்த் ஆதவர்ஜனா கும்பல் பதில் சொல்லி ஆகும். முட்டிச்சந்தில் முடுக்குச்சந்தில் உன்னை யாரையா கூட்ட போட சொன்னா? கோடம்பாக்கத்தில் பின்னாடி கேமரா வச்சுட்டு புத்தாட்டம் போடுற கூட்டணி, களிசடை கூட்டம். உனக்கு என்ன அரசியல் தெரியும்? திமுக ஆதவ அர்ஜுனாவையும் விஜயும் பார்த்து நடுங்குகிறது. ஏதாவது வழக்கிழக்கு போட்டு அவரை நீங்கள் சிறைக்கு அனுப்பினால் 1.5 வயசு குழந்தை கண்முன்னே அதாவது மிதிக்கப்பட்டு குடல் வேற எப்படி சொல்கிறது? திமுக அண்ணா திமுகவுடைய வெறுப்பு எதிர்ப்பு உங்களுக்கு வாக்காகும், கண்டிப்பாக வாக்காகும். இதெல்லாம் ஒரு பெரிய விஜய் இழப்பே அல்ல. அதை கேட்ட போய் தானே இப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாட்டு பண்ணாரு. பாட்டு பண்ணோடனே 39 பேர் தானா செத்து போயிட்டானா? திமுகவோடு விஜய் கள்ள கூட்டு வைத்திருக்கிறார். விஜய் மீது இப்போ வரைக்கும் வழக்கு போடலை. அதே பிரச்சனை கள்ள கூட்டணி எடுக்க முடியும். எங்க அப்ப நல்ல கூட்டா வச்சிருக்கீங்க. திமுக தான் விமர்சிக்கிறாங்க. பேசவே இல்லை. எங்க பேசுறாரு? நேருடைய சொத்து பட்டியெல்லாம் பேசிட்டாரா? நீங்க அங்க போயிட்டு அடிபட்டவனை பார்த்துருக்கணுமா இல்லையா? இல்லை அங்கே புஷி போயிருக்கணுமா இல்லையா? யார் ஒருத்தருமே இல்லையே. இருந்தாலும் மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ முட்டாளு மொத்தமாக இருக்காங்க. விஜய் போகிறனா மளிகை கடை பூட்டிடுறாங்க, பொட்டி கடை பூட்டிடுறான், பால் கடையை பூட்டிடுறான், மருந்து கடை பூட்டிடுறான். நடக்குதா இல்லையா ஊருக்கு ஊர்? அப்பயே வழக்கு போடலை. நீ ஏன் வழக்கு போடலை? நீ வழக்கு போட டைட் பண்ணினா உன்னுடைய அண்ட சராசரங்கள்லாம் எடுத்து விடுவான். உன்னை பற்றி முழு ரகசியம் தெரிஞ்சவன் யார்? ஆதவ அர்ஜுனா. உன்னுடைய மருமகனுடைய அண்ட சராசரங்கள் அத்தனையும் தெரிஞ்சவன் யார்? ஆதவ அர்ஜுனா. பீஸா சென்னை தமிழ்நாடு முழுக்க போஸ்டாக விட்டிடுவான். அவ்வளோ ரகசியம் அவனுக்கு தெரியும். பயந்து தான் போயிருக்கு திமுக. வேற என்ன காரணம்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். கரூர்ல மிகப்பெரிய ஒரு துக்கமான செய்தி பார்த்துருப்பீங்க. 39 உயிர் பறிபோயிருக்குது. இது விஜயை ஒரு நடிகராக பார்க்க வந்த கூட்டம் தான் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய ஆளும் கட்சியக்கூடிய திமுக அரசு சரியாக செயல்படல. எங்களுக்கு திட்டமிட்டே ஒரு நாங்கள் கேட்கக்கூடிய பகுதியை கொடுக்காம குறுகலான பகுதியை கொடுத்தது ஒரு பக்கம். காவலர்கள் யாரும் பெரிய அளவில் இல்லை, சரியான தகுந்த ஒரு நடவடிக்கை பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த? இல்லை, அந்த குற்றச்சாட்டு நியாயமானது, 100% உண்மையானது. ஆனால் இந்த கூட்டம் நடத்துவதற்கு முன்பு புஷி ஆனந்த் கரூர் போயிருக்கார். கரூர் போய் இந்த பகுதியில் கூட்டம் நடந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுமா, அல்ல விஜயுடைய கூட்டம் வெற்றி பெறுமா என்று ஆய்வு செய்திருக்கிறார். யாரு? புஷி ஆனந்த். அப்போ மாவட்ட செயலாளரும் உடன் போயிருக்கார். எங்க? அந்த வேலுச்சாமிபுரம். இங்க மொத்தமாக 10,000 பேர் தான் கூட முடியும். எடப்பாடிக்கு ஒரு 25,000 பேர் கூடியிருக்கான். எங்க வழிநெடுக நின்று இருக்கான். அப்போது கேட்கலாம், எடப்பாடிக்கு மட்டும் 25,000 பேர் கூடுகிற அந்த கூட்டம் விஜய்க்கு ஏன் 25,000 பேர் கூடினால் ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னு கேள்வியை கேட்கலாம். அதிமுகவை சேர்ந்த ஒருத்தனும் தள்ளிட்டு எடப்பாடியை போய் பார்க்க மாட்டான். எடப்பாடியை போய் பார்க்க மாட்டான். தள்ளு முள்ளு இருக்காது. 1.5 வயசு குழந்தை எடுத்துகிட்டு எவனும் எங்கே வந்து பார்க்க மாட்டான்? எடப்பாடியை பார்க்க மாட்டான். பெண்கள் ஒரு கூட்டமாக வயது பெண்கள், சினிமா கவர்ச்சி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் பாலியல் வக்கரம், இந்த கூட்டம் பெண்கள் கூட்டம் எடப்பாடிக்கு வராது. அப்போது இதெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டியது ஆதவ அர்ஜுன் ரெட்டியார் வச்சிருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன். அது ஒரு பெரிய நெட்வொர்க். திமுகவில் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி வைத்திருக்கிற மாப்பிள்ளை சபரீசனுக்கு இணையாக ஒரு ஐடி விங் வச்சிருக்காரு. யாரு? ஆதவ அர்ஜுனா.
பல உங்களை போன்ற ஒரு இளைஞர்கள் ஆர்வம் உள்ள அறிவுள்ள இளைஞர் பூரா மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டார். யார்? ஆதவர்ஜுனா. பல பேர் அங்கே போய் வேலை பார்க்குறான். எல்லாருக்கும் லட்சக்கணக்காக சம்பளம். இந்த ஐடி விங் அங்கே போயிருக்கணுமா இல்லையா? இந்த வேலுச்சாமி புறம் விஜய் 2 லட்சம் பேர் வருவான், 3 லட்சம் பேர் வருவான். இந்த பில்டப்லாம் விட்றீங்கல்ல. பெரிய பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், எனக்கு பிரச்சனை இட்டாண்டு போகிறதாங்க, இட்டாண்டு வர்றதாங்க சொன்னாரா? அப்போ இட்டாண்டு போகிறது, இட்டாண்டு வர்ற நீங்கள் அந்த இடம் உங்களுக்கு சரியான இடமானு முடிவு பண்ணியிருக்கணும். இல்லைங்க எனக்கு இந்த இடம் வேண்டாங்க. நீங்கள் 30 விழா நடத்துறீங்கல்ல, வேங்கிப்பட்டி, அங்கே இடத்த கொடுன்னு கேட்டிருக்கணும். மருத்துவசாமி காவல்துறை மருத்துவ கூட்டத்தை ரத்து பண்ண, கூட்டத்தை ரத்து பண்ணியா? வேற எங்க தான் நடத்தும்? உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையே சார். வேற அங்க தானே பண்ண வேண்டியதா இருக்கு. 39 உசுரை நீங்க காவு வாங்குவதற்கு நீங்க எங்க வேணா கூட்டம் நடத்துவீங்க. அப்படியா? அரசு உங்களை பழி வாங்குது. அதுல தெளிவா இருக்கீங்க. அதுல தெளிவா இருக்கு. நான் தெளிவா இல்லை, உலகமே தெளிவா இருக்கு. உங்களை இன்னொரு சைடு உங்களுக்கு உதவுது ஒரு வழியா. நீங்க எதை உடைச்சாலும் கேஸ் போடுறது இல்லை, எதை உடைச்சாலும் கேஸே போடுறது இல்லை. 4 மணிக்கு வரேன்னு 10 மணிக்கு வந்தா உங்க விஜய் மேல் வழக்கே போடுறது இல்லை. யாரு? திமுக போலீஸ். ஒரு சாஃப்ட், ஒரு வகையான மென்மையான மென்போக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கான். திருச்சியில் ஏர்போர்ட்டுக்குள்ள 5000 பேர் உள்ளே புகுந்த பொழுது விஜய் மீது கிரிமினல் வழக்கு போட்டிருக்கணும். புஷி ஆனந்த் மீது வெளியில் ஜாமீனில் வெளியே வர முடியாத வழக்கு போட்டிருக்கணும். இதெல்லாம் போடலையே திமுக. அங்கே ஐஜி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு திருச்சியில், அவர் எதையுமே கண்டுக்கல. அப்போ விஜய்க்கு திமுக அழுத்தத்தை மீறி ஒரு அரசியல் பார்வை, இந்த அரசியல் பார்வை எங்கே இருக்குன்னா கரூரில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. மற்ற திருச்சி, விக்கிரவாண்டி, மதுரை, நாமக்கல், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் உங்கள் அரசியல் எடுபட்டுச்சு. திமுக பயந்து பம்மிருச்சு. ஆனால் திருச்சியில் இந்த இந்த வேலுச்சாமி புறத்துக்குள்ளதான் கூட்டம் நடத்தணும். கரூரில் யார் சொல்லிட்டா? ஜோஸ் தங்கையா எஸ்பி சொல்லிட்டாரு. ஆமாம், இங்கே தாங்க வேறு வழி, இடமே இல்லைன்னாரு. இல்லைங்க, இங்கே இடங்களுக்கு ஒரு 50,000 பேர் கூடுவான். இந்த இடமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மதுரை பைபாஸை கொடு. மதுரை பைபாஸு வெங்கமேடு, அது ஒரு மேடு, அங்கே எத்தனை பேர் வேணால் கூடிக்கலாம், கலைஞ்சிக்கலாம். கரூர் பசுபதி பாளையம் ரவுண்டானா, இங்கே எத்தனை பேர் வேணால் கூட்டிக்கலாம், வெளியில் போய்க்கலாம், உள்ளே வந்துக்கலாம். சேலம் பைபாஸ், இங்கே எங்களுக்கு குடியா இல்லை, கூட்டமே இல்லை, எங்களுக்கு மக்கள் தாயே முக்கியம். 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வர்றான், அந்த அவன் தாயே எங்களுக்கு முக்கியம். இதை சொல்லியிருக்கலாமே புஷி. ஜெயலலிதாவுக்கு சசி, விஜய்க்கு புஷி. ஏன் சொல்லலை? எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்கள்ட்ட கட்டிங்க வாங்கிட்டு கிளம்பிட்டார். யார்கிட்ட? கரூர் மாவட்ட செயலாளர்கிட்ட கட்டிங்க வாங்கிட்டு கட்டிங்க போட்டு கிளம்பிட்டார். அப்போது உங்களுக்கு இப்போ வரைக்கும் தாவே கொடிக்கம்பம் அரைக்கம்பத்துக்கு வரவே இல்லை. எப்போ விடிஞ்சுதானே தெரியுமா? அறிக்கை யார் எழுதி கொடுத்தா? ஒரு நிருபர் தட்டி சொல்கிறா, யோ அறிக்கை கொடுங்கய்யா, ஸ்டாலின் போயிட்டாரு, உதயநிதி போயிட்டாரு, மச்சான் மாமா எல்லாம் போயிட்டாங்க, என்னையா ஆணுச்சு? என்ன நடக்குதுன்னு தெரியல. கணக்கு புள்ள வெங்கட்ராமன் 3 வரியில் ஒரு இரங்கல், அவருக்கு அவ்வளோதான் தெரியும். அவரே எழுதி விஜய் கைது போட்ட லெட்டர் பேரில் விட்டாச்சு. நாடு அப்படியே விஜய் நீங்கள் அங்கே போயிட்டு அடிபட்டவனை பார்த்துருக்கணுமா இல்லையா? இல்லை அங்கே புஷி போயிருக்கணுமா இல்லையா? ஒருத்தருமே இல்லையே. இருந்தாலும் மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ முட்டாள் மொத்தமாக இருக்காங்க. மொத்தமாக முட்டாள் கூட்டம் இங்கே இருக்குது. இதுதான் உங்களுடைய அறுவடைக்கான களம். இந்த அறுவடைக்கான களம் தமிழ்நாட்டில் அறுவடைக்கான களம் திமுக, அண்ணா திமுகவுடைய வெறுப்பு, எதிர்ப்பு உங்களுக்கு வாக்காகும். கண்டிப்பாக வாக்காகும். இதெல்லாம் ஒரு பெரிய விஜய் இழப்பே அல்ல. ஜெயலலிதா ப்ளசன்ட் டே வழக்கு வந்து ஜெயிலுக்கு போயிடுவார், ஜெயலலிதா சிறைக்கு போயிடுவார் தெரிஞ்சோடனையும் வேளாண்மை பல்கலைக்கழக கல்லூரி, பெண்கள் கல்லூரி பேருந்து கொளுத்தப்பட்டது. கோகிலவாணி உட்பட 3 பேர் கருகி செத்தே போயிட்டான். கொளுத்துனவன் யாரு? அதிமுக காரன். தூக்கு தண்டனை கிடைச்சிது.
ஒரு இப்போ 7-8 பெண்கள் முகமெல்லாம் கருகி அடையாளம் இழந்து இன்னும் நடைபெணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஜெயலலிதாட்ட எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னா தெரியாது. செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பி வழிய போகுதுன்னா பிடிபிள்யூ செக்ரட்டரி அம்மாட்ட கேட்டு திறந்து கொண்டுனா அம்மா கிட்ட யாரும் அப்ரோச்சே பண்ண முடியல. இதுதான் முதலமைச்சர். அவன் போய் யார் ஷட்டர் தூக்குறவன திறந்து விட்டான். 100 பேர் செத்து போயிட்டான். அதிமுக ஜெயிக்குது. அதிமுக மகாமத்தில் கும்மி அடித்தாங்க. போய் தோழிகள் 2 பேர் ஜாலி, கஜானா காலி. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிக்கும். அதே போல தான் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு 39 உயிரெல்லாம் விஜய்க்கோ புஷி ஆனந்துக்கோ கள்ளலாற்றி ஆதவ் அர்ஜுனுக்கோ எந்த கவலையும் இல்லை. 39 பேர் இறந்துட்டான்னா கை குழந்தையோடு செத்து போயிட்டான். 19 பெண்கள். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், கொள்ளையடிக்கணும். அதிமுக அடித்து வச்சுருக்கான் பல லட்சம் கோடி. வேலுமணியே வச்சுருக்காரு 5 லட்சம் கோடி. ஸ்மார்ட் சிட்டி வெளிநாட்டு ஃபண்டு வந்து 1.5 லட்சம் கோடி அப்படியே சுவிஸ் பேங்க் போயிடுச்சு. இதெல்லாம் நாங்களும் அடிக்கணும்ல. எத்தனை நாள் தான் 200 கோடி வாங்கிட்டு இருப்போம். ஆதவ அர்ஜுனா இன்னொரு 1 லட்சம் கோடி சம்பாதிக்கணும். புஷி ஆனந்த் இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போகிறவர் அவர் ஒரு பெரிய சசிகலா மாதிரி ஆசியாவில் பெரிய குடும்பமாகணும். ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும். நிர்மல் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும். இதுக்கு தான் விஜய் அரசியல். வேற என்ன? வேற இந்த மக்களுக்கு என்ன நடக்கு? சாராயத்தை ஒழிச்சே தீர்வையா சொன்னையா? வந்த மதுக்கடைய ஒட்டப்ப சாவுரா எத்தனோ குடும்பம் நாசமாக போதியா. வெள்ளச்சீல பொம்பளையா இருக்கா, தாலி அறுத்தவளா இருக்கா. எனக்கா சொல்லியிருக்கியா? அதை கேட்ட போய் தானே இப்ப நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாட்டு பண்ணாரு. பாட்டு பண்ணோடனே 39 பேர் தானா செத்து போயிட்டானா? அப்புறம் அவர் அந்த பாட்டு கருத்து தெரிவிச்சாரு. காவலர்கள் எங்க இருக்கீங்க, காவல்துறைகள் வாங்க ப்ளீஸ் ஹெல்ப்லாம் கேட்டாரு. அங்கே அந்த அளவுல காவல்துறை அதிகாரிகளை பார்க்க முடியல, எங்கேயுமே தெரியல காக்கி ட்ரெஸ். அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சியோ சதியோ நடந்திருக்கலாம். அந்த இடத்துல போய் கூட்டம் போட்டதே உங்க சூழ்ச்சி தாங்க. புஷி ஆனந்த் அந்த இடத்த பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்துட்டு இதுதான் நல்ல இடம்னு போனார். 10,000 பேர் தான் கூடுவோன்னா எழுதி கொடுத்துருக்காங்களே, ரிட்டனாக எழுதி கொடுத்துருக்காங்களே. அந்த மாவட்ட செயலாளருக்கு என்னன்னே தெரியல. லெஃப்ட் பாண்டி மாதிரி இவர் ரைட்டு பாண்டி போடுறது. என்ன கட்சி, என்ன நடக்குது? மக்களை பகடக்காய்களாக, மக்களை பரிசோதனை எலிகளாக நீங்கள் அரசியல் பண்ணி கொள்ளையடிப்பதற்கு 39 உயிர் பலி. குழந்தை குட்டியோட பெண்களோட பொண்டாட்டிய எந்திரி போலாங்க நான் சுடுகாட்டுக்கு. இந்த மாதிரி முட்டா பயல்களை வாக்குகளை வாங்கி நாங்கள் பல லட்சம் கோடியை திருடுவதற்காக அரசியல் செய்ய போகிறோம். இதுதானே கூட்டம். வேறு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கா? ஏதாவது கொள்கை இருக்கா? ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் இலவச கல்வி. இப்போ பள்ளிக்கூடத்தை பூரா நாங்கள் அரசு உடைமை ஆக்கிடுவோம். ஜேபிஆர் வச்சுருக்கிறது, ஏசி சண்முகம் வச்சுருக்கிறது, பச்சைமுத்து வச்சுருக்கிறது. இன்னும் இது மாதிரி 10 மணி கூட்டம் வருமா? படித்தவன் வருவானே, பண்பாளை வருவானே, கல்வியால் வருவானே. உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. யார் தேவை? புஷிகள் தான் தேவை. கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுன் தான் தேவை. உன்னுடைய கொள்கை என்னையா? என்ன கொள்கை? ஒன்றுமே இல்லை. போகிற போக்கில் பட்டுப்படாமல் பேசிட்டு போகிறது. திமுக வழக்கே போட மாட்டோம். எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்? திமுகவோடு விஜய் கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார். விஜய் மீது இப்போ வரைக்கும் வழக்கு போடலை. அதே பிரச்சனை கள்ள கூட்டணி எடுக்க முடியும். எங்க அப்ப நல்ல கூட்டா வச்சுக்கங்க. திமுக தான் விமர்சிக்கிறாங்க. பேசவே இல்லை. எங்க பேசுறாரு? நேருடைய சொத்து பட்டியலாம் பேசிட்டாரா? கரூர்ல செந்தில் பாலாஜி சொத்து பட்டியல் பேசிட்டாரா? சொல்லுங்க. சொத்து பட்டியல் தான் பேசல, மற்றபடி விமர்சிக்கிறார். என்ன அது சைத சாதிக்க விசாரிக்கிறார், நல்ல விசாரிக்கிறார், விவரிக்கிறார், விமர்சிக்கிறார். யாரு? சைத சாதிக்க. அது உள்ள அரசியல். நீ முதலமைச்சராக போற வேட்பாளர் என்ன பேசணும்? எம்ஜிஆர் பேசுறதை கேட்டிருக்கியா? அந்த ஊருக்கு போனார்னா ஏண்டா துண்டு வீடிக்கு வழி இல்லாத இந்த திமுக காரன் எப்படா 3 மாடி கட்டடம் கட்டின்னு கேட்பார். 10 நாள் அந்த மக்களை பூரா பேசிகிட்டு இருப்பான். 10 நாள் பேசிகிட்டு இருப்பான். விக்கிரவாண்டியில் பொன்முடியை பேசுனியா? இல்லை. திருச்சியில் நேரை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. எவ்வளோ பெரிய கொள்ளை நடக்குது உள்ளாட்சியில், ஒன்றுமே சொல்லலையே.
நேருக்கு பயமா, இல்லை எழுதி கொடுத்தவனுக்கு பயமா, இல்லை பேசுகிறவனுக்கு பயமா? யாரை ஏமாற்றுகிறார் விஜய்? 39 உயிர் போனதுக்கு காரணமே விஜய் மீது கொலை முயற்சி, கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த புஷி ஆனந்த் ஆதவர்ஜனா கும்பல் பதில் சொல்லியே ஆகணும். முட்டிச்சந்தில் முடுக்குச்சந்தில் உன்னை யாரையா கூட்ட போட சொன்னா? காவல்துறை அப்படி தான் சொல்லுவான். காவல்துறை பொய் வழக்கே போடுவான், ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுவான். உனக்கு அறிவு வேண்டாம்? எனக்கு இது வேண்டாம், இது கூட்டமே வேண்டாயா, என் மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு. காலையில் 6 மணிக்கு வரணும், ராத்திரி 6 மணிக்கு வர்றது, 8 மணிக்கு அங்கே கூட்டனே, 8 மணிக்கு இப்போ தான் ஏர்போர்ட் போகிறார். அப்போ மக்களை மட்டையர்களாக மட்டச்சாம்பிராணிகளாக நினைக்கக்கூடிய விஜய் பெரிய சமூக குற்றவாளி. இது திமுக வழக்கு போடாமல் இருக்கலாம், மக்கள் வழக்கு போடுவோம். சார், இதில் ஒரு பக்கம் இருக்க நான் அந்த அரசையும் ஒரு கேள்வி கேட்கணும். குறிப்பாக டிஜிபி வெங்கட்ராமன் கேள்வி கேட்கும்போது செய்தியாளர்கள் கேள்வி கூட வாங்காமல் எந்திரிச்சு கிளம்பி போகிறாரு. திரும்ப திரும்ப கேட்கறது, கரூர் முப்பெரும் விழாவில் 5000 காவலர்கள் போட முடிஞ்சவங்களுக்கு இப்படி இது நடக்க போது, இவ்வளோ கூட்டம் வரும் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, கூட்டம் வந்துருச்சு, உளவுத்துறை இப்போ தெரிஞ்சுதானே கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்கு, எந்த ஒரு காவலர்கள் அனுப்பாமல். அப்படின்னா இது அவங்களுடைய ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, இப்படி வரக்கணும், சில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கத்தானே செஞ்சிருக்கு அந்த இடத்துல. அப்படி பச்சையாக சொல்ல முடியாது. மக்களுடைய உயிரில் யாரும் விளையாட மாட்டான். மக்களுடைய உயிரில் அரசியல் பண்ணுவான், ஆனால் மக்களுடைய உயிரில் எந்த மனிதனும் விளையாட மாட்டான். ஏன்னா அந்த உயிர் விலை மதிப்பற்ற உயிர். சரியா? அது அது காரணம் அல்ல. நீங்கள் முட்டிச்சந்தில் கொடுத்தது செந்தில் பாலாஜியும் ஜோஸ் தங்க எஸ்பியும் அங்கே தாயா கூட்டம் நடத்தணும், இப்படி அழுத்தம் கொடுத்துருக்கலாம். அது எல்லா பக்கம் நடக்குது. எம்ஜிஆருடைய உலகம் சுற்று வாலிபர் படம் வச்சு கொளுத்துவதற்காக கருணாநிதி தேடினார், ஸ்டாலினுடைய அப்பா. உலகம் சுற்று வாலிபர் படம் எம்ஜிஆர் படம் ரிலீஸே ஆக முடியல. எம்ஜிஆர் முதல் ஃபஸ்ட்டு காப்பியோட தப்பி பம்பாய் போயிட்டார். எங்கே? பம்பாயில் தான் அது பிரிண்டே போடப்பட்டது. பிரிண்ட் போட்டு பம்பாயிலேருந்து விமானத்தில் எங்கே வருது? சென்னை வருது. ரோடு வழியாக வந்த கருணாநிதி முதல் உலக சுற்றுவாடி ஒரு ரீலை கொடுத்து, அப்போல்லாம் ரீலு தானே. ஆமாம். அப்போது மதுரை முத்து அடியால் எப்படி தெரியுமா இருப்பான்? போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருப்பான், ரவுடி பூரா. எப்படி போலீஸ் வந்து நம்ம மக்கள் பயப்படுவான்? ரவுடி பூரா என்ன காக்கி சட்டம் தைச்சி வச்சுருப்பார். யார்? எவ்வளோ கிரிமினல் கட்சி பார்த்தீங்களா அந்த கட்சி? அப்பாவே அப்படின்னா தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16. எல்லாம் இருக்குங்க. உனக்கு அறிவு எங்கேயா போச்சு? முட்டிச்சதில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தா நீ உன் மக்களை பாதுகாக்க வேண்டியவன், எனக்கு வேண்டாங்க, இந்த கூட்டமே வேண்டாம். அதுதான் நீ அறிவாளி, அதுதான் மக்களை நீ காப்பாற்ற போகிறவன். ஆனால் நீயே முட்டிச்சந்தாவது தட்டிச்சந்தாவது, எனக்கு கிளாமர், எனக்கு பாலியல் செக்ஸு வக்கரம் முடித்த கூட்டம், வேறு ஒன்றுமே இல்லை. உனக்கு நீ என்ன டால்ஸ்டாயா? பிரிஸ் இல்லை பிளாட்டோவா இல்லை அரிஸ்டாடிலா சாக? நீ என்ன தெரியும் உனக்கு? கோடம்பாக்கத்தில் பின்னாடி கேமரா வச்சுட்டு குத்தாட்டம் போடுற கூட்டணி, களிசடை கூட்டம், உனக்கு என்ன அரசியல் தெரியும்? என்னைக்கு இது பெரியாரை அண்ணாதுரை ஒழிச்சாரோ கடைசியாக அரசியல் எங்கே போய் நிற்குது? நடிகை வீட்டில் போய் நிற்குது. இதுக்கு முதல் காரணமே இன்சீல் இல்லாத அண்ணாதுரை கும்பல் தான். அரசியலை எங்கே ஊண்டி விட்டான்? சினிமா தேட்டர் ஊண்டி விட்டான். சினிமா தேட்டரில் தானே தேடுறான் முதலமைச்சரை. இது இந்த மக்களுடைய உயிரில் விளையாடுவதுதான் தமிழ்நாடு வேதனையில் மூழ்கி போய் கிடக்கு. இது மீட்டெடுப்பது எப்படிங்கிற பல சிந்தனையாளர் இப்போ தான் யோசிக்க துவங்கியிருக்கான். அநியாயமாக மனித உயிர் விலைமதிப்பற்ற மனித உயிர் போயிட்டே இருக்கேன். இந்த கூட்டம் தான் ஆட்சிக்கு போக போதா? இந்த கூட்டம் தான் அதிகாரத்துக்கு போக போதா? கொள்ளையடிக்க என்ன பண்ண போகுது? ஒன்றுமே தெரியாத கூட்டம் கொள்ளையடிப்பதற்காக என்ன எதுக்கு போகுது? அதிகாரத்தை பிடிப்பதற்கான சண்டை. திமுகவிடமிருந்து அதிகாரம் யார்கிட்ட போக போகுது? விஜய்கிட்ட கைப்பற்றுவதற்கான சண்டையில் 39 உயிர், பெண்கள், குழந்தைகள், அந்த குடும்பம் அனாதையாக போயிருக்கு. இதுக்கு அவசரமான ஒரு முடிவை தமிழ்நாடு எடுக்கணும். ஆனால் திமுக தான் எந்த ஒரு வழக்குகளும் பதிய மாட்டேங்குது. தாவேக்கா மேலேன்னு சொல்கிறீங்க, அண்டர் டீலிங்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அப்போ ஏங்க வழக்கு போடலை? ஏர்போர்ட் அடிச்சு நொறுக்கினானா? ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற
பேரிகேட் பூரா அடிச்சு நொறுக்குனானா? 5000 பேர் ஏர்போர்ட்டுக்கு போனானா? ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு போகிறதுக்கு என்ன 7 மணி நேரம் ஆகும்? விஜய் போகிறனா மளிகை கடை பூட்டிடுறாங்க, பொட்டி கடை பூட்டிடுறான், பால் கடையை பூட்டிடுறான், மருந்து கடை பூட்டிடுறான். நடக்குதா இல்லையா ஊருக்கு ஊர்? அப்போ ஏன் வழக்கு போடலை? நீ ஏன் வழக்கு போடலை? நீ வழக்கு போட டைட் பண்ணினா உன்னுடைய அண்ட சராசரங்கள்லாம் எடுத்து விடுவான். உன்னை பற்றி முழு ரகசியம் தெரிஞ்சவன் யார்? ஆதவ அர்ஜுனா. உன்னுடைய மருமகனுடைய அண்ட சராசரங்கள் அத்தனையும் தெரிஞ்சவன் யார்? ஆதவ அர்ஜுனா. பீஸாக சென்னை தமிழ்நாடு முழுக்க போஸ்டாக விட்டிடுவான். அவ்வளோ ரகசியம் அவனுக்கு தெரியும். பயந்து தான் போயிருக்க திமுக. வேற என்ன காரணம்? நான் என்ன சீப்பு செந்திலா ஜால்ரா போடுறது திமுகவுக்கு? திமுக ஆதவ அர்ஜுனாவையும் விஜயும் பார்த்து நடுங்குகிறது. ஏதாவது வழக்கிழக்கு போட்டு அவரை நீங்கள் சிறைக்கு அனுப்பினால் மாப்பிள்ளையுடைய அத்தனை ரகசியங்களையும் 5 ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக கூடவே இருந்த பார்ட்னர் தான் ஆதவ அர்ஜுனா. இப்போ யாருக்கிட்ட இருக்காரு? விஜய்கிட்ட இருக்காரு. அப்போ திமுக அடக்கி வாசிப்பதற்கு காரணம் நானும் திமுக அதிமுகவோட இருக்கிற மாதிரி தான். திமுக வந்து 4.5 வருஷம் ஆச்சு. அதிமுக அமைச்சர்கள் மீது 1000 கோடி வச்சுருக்கான். வேலுமணி துபாயில் கோல்டு மார்க்கெட் அப்படியே கண்டுபிடித்துறாரு. வேலுமணியுடைய தம்பி செந்திலும் உபீஷ் சரக்கு ஜாலால் 2 பாய்களும் எங்கே துபாயில் 5 லட்சம் கோடி கோல்டு மார்க்கெட்டு. எல்லா பிஜேபிக்கும் தெரியும், சிபிஐக்கும் தெரியும், பிபிஐ எல்லா பிஐக்கும் தெரியும். யாரும் அங்கே போகிறதில்லை. திமுகவுக்கும் தெரியும். வேலுமணிக்கிட்டே 5 லட்சம் கோடினா இப்போ திமுகவில் 50 லட்சம் கோடி 2 சைபர் சேர்த்துக்கிங்க. ஆசியாவில் 26வது பணக்காரன். இதெல்லாம் மக்கள் வரியாக கட்டதை அப்படியே எடுத்துக்கிறான். திமுக எடுத்துக்கிறான், அதிமுக எடுத்துக்கிறான். நீ இவர் எடுப்பதை இவர் ரசிப்பார், இவர் எடுப்பதை அவர் ரசிப்பார். இதுதான் திமுக அதிமுக. இப்படி 5 லட்சம் 50 லட்சம் கோடின்றீங்க. ஆனால் இறந்து போனால் மக்களுக்கு 10 லட்சம் தான் கடைசியாக. சரி, 10 லட்சம் கோடி கொடுக்க சொல்லிடுவோம். 10 லட்சம் கோடி கொடுக்க சொல்லிடுவோம். உங்கள் சார்பா 10 லட்சம் கோடி கொடுக்க சொல்லிடுவோம். இல்லை, இது எப்போதான் மக்கள் சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏவனும் சிந்திக்க மாட்டான். பெரியாரை என்னைக்கு அண்ணாதுரை ஒழிச்சாரோ, பெரியாருடைய கொள்கைகளை என்னைக்கு அண்ணா மறுபரிசீலனை செய்தாரோ, பெரியார் என்ன இயக்கம் வச்சிருந்தாரு? சுய மரியாதை இயக்கம் இயக்கம் வச்சிருந்தார். உலகத்தில் எங்காவது ஒரு இயக்கம் இருக்கா? உனக்கு மரியாதை வேணும்டா, அதுதான் நான் சுயமரியாதை இயக்கம். அந்த கிழவன் எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, முதலமைச்சராகலை, எந்த பதவியும் வேண்டாம். சுயமரியாதையா அதுக்கு கட்சி பேரை பகுத்தறிவாளர். எதை சொன்னாலும் நம்பாதரா, யோசிச்சு பாடுறா. இதுக்கு ஒரு இயக்கம். இப்படியெல்லாம் இயக்கம் கண்ட இந்த தமிழ்நாடு எங்கே போய் நிற்கிறான்? சினிமா தியேட்டர் வாசலில் போய் 1.5 வயசு குழந்தையே நிற்கிறான். 1.5 வயசு குழந்தை கண்முன்னே அதாவது மிதிக்கப்பட்டு குடல் வேற எப்படி சொல்கிறது? இதெல்லாம் என்ன மோகம்? பாலியல் வக்கரம் தான், சினிமா கவர்ச்சி தான், சதை கவர்ச்சி தான். வேறு என்ன இருக்குது? ரஜினி படத்தில் காவால பாட்டு ஆடுறாள்ல நம்ம தமனா தங்கச்சி, எப்படா கலண்டு விழுன்னு பார்க்குறான். இது அந்த இடுப்பில் இருக்கிற துணி. இதுதான் ரஜினி, இதுதான் கமல், இதுதான் விஜய், இதுதான் அஜித். இதுதான் பாலியல் வக்கரங்களை, பெண்களுடைய உடல்களை பாலியல் வக்கரத்தை தூண்டுகிறதா சினிமா. வேறு என்ன இருக்கிறதுல? இதை நம்பி இவன் போகிறான். பல ஆயிரம் பேர் போகிறான், செத்து போகிறான். இந்த பாலியல் வக்கரங்கள் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராகுது. இல்லை, நீ பேசும்போது அவளை குறிப்பிட்டு சொன்னீங்க, மகாமகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஒரு இறப்பு நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ இது நடக்குது அப்படின்னா மீண்டும் அதிமுக வந்தது போல இங்கேயும் இவருக்கான வாய்ப்பு இருக்குதானே? எப்போ திரும்ப திரும்ப மக்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. இல்லைங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு மூளை பூரா கேப்பாக இருக்குது. யார்? தமிழனுக்கு மூளை பூரா வெற்றிடமாக இருக்குது. உள்ள எந்த சரக்கும் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நேராக சினிமா தேட்டருக்கு தான் போவான். கேரளாவில் மூளை பூரா சிகப்பாக இருக்குது. மூளை பூரா எப்படி இருக்குது? சிகப்பாக இருக்குது. கம்யூனிசமாக இருக்குது, மார்க்சிசமாக இருக்குது, ஏங்கலிசமாக இருக்குது, மாவோயிசமாக இருக்குது, நக்சலிசமாக இருக்குது. அவ்வளோ பேர் அங்கே இருக்கான். எவனா ஒரு மலையாளி ஏமாற்ற முடியுமா? அவன் எல்லாத்தையும் ஏமாற்றுவான். 10, 12 மணி 12 மணிக்கு ரயில் ஏறிடுவான். ஆனால்
உலகத்தில் தமிழன் தாங்க ஏமாளி. ஏன் அடி வாங்காத நாடே கிடையாது. இலங்கையில் அடி வாங்குறான், பிஜி தீவில் அடி வாங்குறான், மலேசியாவில் அடி வாங்குறான், சிங்கப்பூரில் அடி வாங்குறான், பர்மாவில் அடி, இந்தோனேஷியாவில், உலகம் முழுக்க அடி, உலகம் முழுக்க அடி. திருப்பி அடித்தாண்டா ஒரு வீரன் இலங்கையில், அவனையும் சதி பண்ணி கொண்டு விட்டானுங்க இந்த திராவிட இயக்கம். திராவிடம், ஆரியம், சிங்களம், அவனை சதி பண்ணி கொண்டு விட்டானுங்க. இப்போ எல்லாம் எங்கே போய் நிற்கிறான்? சினிமா தேட்டர் வாசலில் நிற்கிறான். விஜய் முதலமைச்சர் வா, நீ தான் முதலமைச்சர், திமுகவும் ஊழல், அண்ணா திமுக ஊழல், நீ வான்னு அத்தனை வயலும் போய் அங்கே நிற்கிறான். இப்போ வந்த முதலமைச்சர் எல்லாமே சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாமே சினிமா துறை. ஏன் இவனுக்கு அரசியலே தெரியல. 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான், ஓல்டு மங்கு குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறான். இந்த அரசியலை தாண்டி இவனை மீட்டு கொண்டு வர வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்குது. யாருமே இல்லை. அதனால தான் சீமானுக்கு பின்னாடி 40 லட்சம் பேர் போனான். சீமானுடைய பையன் அமெரிக்காவில் படிக்கிறான். சீமா மற்றவனை போகிறான், எரும மாடு போய் மேய்ங்கடா, அரசாங்க வேலை அது. யார் சொல்கிறான்? இந்த திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக மக்கள் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த சீமான் என்ன சொல்கிறாரு? எரும மாடு மேய், எல்லாம் அரசு வேலை, என் பையனை அமெரிக்காவில் படிக்க வைக்கிறேன். இப்படி அதில் அது இப்போ அங்கே இருந்த கூட்டம் எங்கே போகுது? விஜய்கிட்ட போகுது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய ரொம்ப வேதனையான ஒரு அரசியல் காலகட்டம். இதில் 39 உயிர் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.